வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒருத்தங்க நேற்றே வந்து கேட்டிருந்தாங்க, கிரவுண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து காதில் வந்து ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அந்த சக்ராஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது சில இது வந்து அப்படி நடக்க தான் செய்யும். நீங்கள் வந்து கிரவுண்டிங் பண்ணணும். அதுக்கு வந்து கிரவுண்டிங் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கலாக வந்து கிரவுண்ட் பண்ணணும். ஃபிசிக்கலாக கிரவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கால் வந்து வெறும் தரையில் வந்து நீங்கள் வெறும் அதாவது மண் தரையாக இருக்கட்டும், இல்லை பீச் மணலாக இருக்கட்டும், இல்லை வந்து புல்வெளியாக இருக்கட்டும், அதில் வந்து நடக்கணும், இல்லை வந்து கடற்கரைக்கு வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி இயற்கையோட உங்கள் பாதம் வந்து பூமியில் படுறாப்பில் நீங்கள் பண்ணும்போது கிரவுண்டிங் வந்து ஃபிசிக்கல் கிரவுண்டிங் வந்து நடந்துடும். எனர்ஜி கிரவுண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே வந்து பிரபஞ்சத்திட்ட இருந்து தான் வந்து எனர்ஜியை வந்து கேதர் பண்ணுவோம். நம்மளுக்காக வந்து எனர்ஜி கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்திட்டேருந்து வாங்குவோம். வாங்கிட்டு என்ன பண்ணுவோன்னா, எக்ஸஸாக எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிட்டுனா இந்த மாதிரி சில பல உடம்பு ரீதியாக வந்து பாதிப்படையும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிடணும்னா கிரவுண்ட் பண்ணிடணும். கீழே வந்து லாஸ்ட்டில் நீங்கள் வந்து மந்திர சாண்டிங்கும் எல்லாம் முடிக்கும் போது நீங்கள் அதை வந்து கீழே கிரவுண்டுக்கு வந்து கொடுத்துட்றாப்புல நீங்கள் வந்து ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 2 இதுவும், அதாவது வாக்கிங் வெளியே, அதாவது வெறும் காலோட நீங்கள் நடக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்த்ரா சாண்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இறுதியாக வந்து அது பண்ணணும். அப்புறம் நீங்கள் உட்கார்றதுக்கு முன்னுக்கூட்டியே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை சுற்றி வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ், அதாவது என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, ஒரு ஒயிட் லைட்டோ ஏதோ ஒன்று உங்களை சுற்றி வந்து கோல்டன் லைட்டோ ஏதோ ஒன்று இருக்குது. டிவைன் மதர் எனக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுங்க, எந்த விதமான சைக்கிக் இதுவும் வந்து என்னை வந்து அட்டாக் ஆகாமல் இருக்கும். நீங்களும் நானும் மட்டும்தான், அதாவது பிரபஞ்சத்தில் இருந்து டைரெக்டாக எனக்கு மட்டும்தான், என்னோடய சோலுக்கு மட்டும்தான் இது இருக்கும். ஸோ என்னை சுற்றி வந்து ஒரு ப்ரொடெக்ட் போடுங்க, நானும் நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உட்காரணும். ஒரு சர்க்கிள் மாதிரி கூட நீங்கள் உங்களை சுற்றி போட்டுக்கலாம். அது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, சரிங்களா? சுற்றி உங்களை சுற்றி போட்டு நீங்கள் உட்காரும் போது ஒவ்வொரு முறை நீங்கள் உட்காந்து சேன் பண்ணுறதுக்கு முன்னுக்கூட்டி ஃபிசிக்கலாகவும் வந்து சில மந்திரம் இருக்குது, அதாவது உடம்புக்கான மந்திரங்கள் இருக்குது. அது நிறைய நெட்டில் இருக்குது, அதை பாருங்கள். உடல் கட்டு மந்திரம் அப்படின்னு இருக்கும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மந்திரம் போட்டுக்கலாம் நீங்கள். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆத்மா டு உங்களுடைய காடு. இப்போ முருகரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, முருகர் நீங்களும் நாங்களும். இப்போ அம்மாவை கும்பிட்றீங்களா, டிவைன் மதர். இல்லை நீங்கள் வந்து முருகர் கும்பிட்றீங்கன்னா டிவைன் ஃபாதர். எனக்கு நீங்களும் நானும் மட்டும்தான் இதில் இருக்கணும். என்னை சுற்றி வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் போட்டுக்கணும். இப்போ முருகர் வந்து கையில் வந்து வேல் அப்படின்னா வேல் சுற்றி, இப்போ அம்மா சூளம்னா சூளம் சுற்றி, இப்படி எதுனாலும் நம்மளுக்கு விருப்பமானது. அதாவது அம்மா வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறா, முருகர் வந்து என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, எந்த வித இதுவும் வந்து என்னை வந்து அஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து பண்ணும்போது எந்த வித இதுவும் உங்களை வந்து தாக்காது. அவங்க வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ த்ரோட் சக்ரா பற்றி கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. அப்புறம் வந்து செல்ஃப் லவ் பற்றி சொல்லி கேட்டிருந்தாங்க. த்ரோட் சக்ரா அப்படிங்கும்போது ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு மேடம் வந்து ரொம்ப அருமையாக அந்த சக்ராஸ் பற்றி இது வரைக்கும் நான் வந்து கேள்விப்படாத நிறைய தகவல்கள் வந்து அதில் வந்து இருந்துச்சு. அவங்க ஒரு புக்கு கூட வந்து இது எழுதியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக நம்ம பார்க்குறதுக்கும் தந்த்ரா மூலமாக அவங்க வந்து கேதர் பண்ணி எழுதுனதுக்கும் நிறைய விதமான இது இருக்கும். ஆனால் அதுதான் வந்து ரியல். நம்ம வந்து இப்போ சும்மா வந்து சக்கரான்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன உடம்புல இருக்குது அப்படிங்கிறாங்க, கிடையாது. அது வந்து எத்ரிக் பாடியில் தான் இருக்குது. ஸோ அந்த சக்ராஸ் வந்து ஓப்பன் ஆனால் அதாவது உண்மையான ஓப்பன் என்ன அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து தெரியணும். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரோட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம வந்து தேர்ட் ஐ சகசிராரம் எல்லாம் சொல்லிட்டு முக்கியம் சொல்கிறோமோ, அதேமாதிரி த்ரோட்டு வந்து தேர்டு ஒரு முக்கியமான ஒரு சக்ரா இது. இந்த சக்ராஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து 16 பெட்டல்ஸ் இருக்கும். அதில் வந்து டவுன்வர்ட்ஸாக ட்ரையாங்கிள் இருக்கும். அது வந்து ஃபெமினைன் எனர்ஜி குடிக்குது. சர்க்கிளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் எனர்ஜி தான் குடிக்கும். இதுக்குள்ளே வந்து என்னென்னா அர்த்தநாரீஸ்வரர் இருப்பாங்க. அதாவது சிவனும் சக்தியும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதனால தான் இது வந்து த்ரோட் அப்படின்னு சொல்லும் போது சென்டராகவும் இருக்கணும், ரிசீவராகவும் இருக்கணும், சரிங்களா? எப்பவும் நீங்கள் வந்து ஒருத்தங்க மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸை வந்து நீங்கள் உங்களோட இதை வந்து சொல்லக்கூடாது. அவங்க சொல்கிற கருத்துக்களையும் உங்களுக்குள்ளே போட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் தான் உண்மையான உங்கள் த்ரோட் சக்ரா வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்ரா இது, இந்த த்ரோட் சக்ராங்கிறதான். ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இதுதான் வந்து கொடுக்குது. ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னோன்னா வெறுமான வார்த்தை பேசுகிறது அப்படிங்கிறது மட்டும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது.
சொல்கிறாரு. இதுக்குள்ளே வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஸோ அது மாதிரியும் இருக்கும் அது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கார்டனாகவும் வைக்கும், ஃபாரஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். அதாவது இந்த சாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்கள்ட்டலாம் வந்து பார்க்கக்கூடாது. அதுமாதிரி வாராகி பக்தனிடம் வாதாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே வந்து அவங்களுக்கு அப்படி சொல்கிறதுனால வந்து அப்படின்னா வந்து பயந்துக்கிட்டு நான் இருக்கேன். நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட உண்மை கருத்துக்களை நீங்கள் வந்து போல்டாக சொல்லலாம். அப்போ தான் வந்து உங்களுடைய த்ரோட் சக்கரா வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஒரு பழமொழியை வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு வாராகி பக்தனிடம் வாதாடாதே அப்படின்னா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுறது சொல்கிறது கிடையாது. ஏன்னா இவங்க த்ரோட் சக்கரா க்ளோஸில் இருக்குது. ஸோ அதை வந்து நீ தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து வரலை, உண்மை பேச வரலை அப்படின்னு சொல்லும் போது இவங்க த்ரோட் சக்கரா வந்து க்ளோஸில் இருக்குது. த்ரோட் சக்கரா வந்து இருந்துச்சுன்னா எல்லா விதமான ஃபீலிங்ஸையும் வந்து நீங்கள் வந்து அப்போ தான் உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போது இதை சொல்லி வந்து நிறைய பேர் பயமுறுத்திட்டு அவங்கள எதிர்த்து வந்து கேட்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சரிங்களா? எதிர்த்து கேட்கக்கூடாது, அப்படி கிடையாது. சரிங்களா? வாராகி பக்தை அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அந்த அம்மாவுக்குனுடைய நேச்சரை, நீங்கள் உண்மையான வாராகியாக இருந்தீங்க, வாராகியை வழிபடுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்குடைய நேச்சரை தான் நீங்கள் வந்து எடுப்பீங்களே ஒழிஞ்சு அடுத்தவங்களை வந்து நான் வந்து வாராகி கும்பிட்றேன், என்கிட்ட வந்து என்னமோ தொட்டாலே நீங்கள் வந்து பொசுங்கிடுவீங்க, நான் வந்து வாயிலேருந்து வார்த்தை சொன்னால் நீ கெட்ட வார்த்தை வந்து சொன்னால் அதெல்லாம் வந்து பழிக்க செய்யும். நீங்கள் தான் முதல்ல திருந்தணும். சரிங்களா? இப்படி பேசுகிறவங்க வந்து அவங்க தான் முதல்ல திருந்தணும். அவங்க த்ரோட் சக்கராலாம் டோட்டலாக பிளாக்டு. அது த்ரோட் சக்கரா இருக்கா இல்லையானே தெரியாது இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க. ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் இருந்தாலே இந்த சக்கரா டோட்டலாக பிளாக்டு. சரிங்களா? அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட நம்மளோட எல்லா சக்கராஸும் தாங்க நம்மளோட ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு வழியை வந்து பாதை. அதனால தான் சொல்லுவாங்க கீழேருந்து எல்லா சக்கராஸும் ஓப்பன் ஆகலாம். உங்களுடைய மேலேருந்து நீங்கள் வந்து க்ரௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து உங்கள் மூச்சு வந்து ஹெவனுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற எந்த வித துவாரங்கள் வழியாகும் இது போகக்கூடாது அப்படிங்கிறதான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த சக்கராஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண எல்லா சக்கராவும் உங்களை வந்து ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு பாதையை வந்து கொடுக்குறதான் இந்த சக்கராஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது எத்ரிக் பாடிஸில் வந்து இருக்குது. ஸோ த்ரோட் சக்கரா அப்படின்னு சொல்லும் போது இதுதான் இதோட சாராம்சம் வந்து த்ரோட் சக்கரானாலே இதுதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து பியூரிஃபிகேஷனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்கரா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நெகட்டிவும் பண்ணலாம், பாசிட்டிவும் வந்து பண்ணலாம். அதான் சொல்கிறேன்ல, கெட்ட வார்த்தைகளும் யூஸ் பண்ணலாம், நல்ல வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். கெட்ட வார்த்தைகள் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, கெட்ட வார்த்தைகள் மட்டும்தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட த்ரோட் சக்கரா டோட்டலி பிளாக்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பொய் பேசுகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் த்ரோட் சக்கரா, அதாவது உங்களுடைய ஈகோலேருந்து தான் நீங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ட்ரூ செல்ஃப்லேருந்து நீங்கள் வந்து ஆத்மாலேருந்து நீங்கள் வந்து உண்மையான ஒரு ஆத்மா வந்து உண்மை மட்டும்தான் வந்து பேசும், நேர்மையாக மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஈகோ செல்ஃப்லேருந்தே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள் த்ரோட் சக்கரா ஓப்பனே ஆகாது. த்ரோட் சக்கரா ஓப்பன் ஆனதான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? த்ரோட் சக்கரா வந்து நீங்கள் எப்போதுமே க்ளோஸில் வைக்கக்கூடாது, அது வந்து ஓப்பன் பண்ணணும். அதுதான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து நடக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொன்ன உடனே பிறரை இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் என் பேச்சை தான் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, கருத்தை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க வந்து ரிசீவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு கருத்து சொல்கிறேன்னா உனக்கு பிடிக்கும்னா நீ ஏற்றுக்கோ. சரிங்களா? கம்பல் பண்ணக்கூடாது, இதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் வந்து மேனிப்புலேட் கிடையாது. மேனிப்புலேட் அப்படின்னாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னா அந்த கருத்தை தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து நிர்பந்தம் வந்து படுத்துறது. பிடிச்சா ஏற்றுக்கோ, பிடிக்கலன்னா விட்டுரு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அவங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரிசீவராகவும் இருக்கணும். த்ரோட் சக்கரா ஓப்பன் அப்படின்னா ரிசீவர். ஏன்னா அடுத்தவங்க சொல்கிறதுலையும் ஏதாவது கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நானாக பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறதையும் கேட்பேன். அதாவது என்கிட்ட அதாவது நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட மட்டும்தான் நான் வந்து எதிர்த்து பேசிட்டு வந்து இது பண்ணுவேனே ஒழிஞ்சு மற்றபடி ஒரு சிறு குழந்தைகள்லேருந்து எல்லா வீடியோஸ் பார்த்தேன்னா அவங்ககிட்டருந்து ஏதாவது ஒரு இது ரொம்ப ரொம்ப நான் வந்து ரிசீவ் பண்ணேன். அந்த அது என்னன்னே தெரியல எனக்கு இப்போது. அதாவது இந்த
இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இப்படி மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நான் நான் கேட்டு கேட்டு தான் வந்து பல விஷயங்கள் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் எனக்கு வந்து மற்றவங்க மோட்டிவேஷனாக இருக்கட்டும் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக கேட்பேன். அந்த அந்த ஸ்பிரிச்சுவல்குள்ளே நான் வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாமே எனக்கு வந்து வந்தது. அது வரைக்கும் நான் வந்து அப்படி நான் இருக்கிறது இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லெவல் வந்து இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம பேசிட்டு வந்து விட்டுருவோம். ஆனால் அவங்க கருத்துக்களை மட்டும் அழகான அவங்க கருத்துக்கள், அதாவது யாராக இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் அவங்ககிட்டருந்து நம்ம வந்து எடுக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த கருத்துக்களை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்குடைய திறமையெல்லாம் எனக்கு எப்போ வந்ததுன்னா இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. அவன் வந்து எப்பேற்பட்டவனாக இருக்கட்டும், அவனை ஜட்ஜ்மெண்ட்டுக்கே நான் வந்து போக மாட்டான் இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனோட இதையும் சில நேரத்துக்கு வந்து நான் வந்து பார்ப்பேன். அவன்கிட்ட இருந்தும் நல்ல கருத்துக்களை வந்து எடுக்கலாம்னா நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கிடச்சிச்சின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஹையர் கான்ஷியஸ்னஸ் கிடைக்கும் இந்த த்ரோட் சக்கரை ஓப்பன் பண்ணால். ஏன் அப்படின்னா, அதான் சொல்கிறாங்களே, இது வந்து எப்படி இது பண்ணும் அப்படின்னா, சென்டராகவும் பண்ணும், ரிசீவராகவும் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தங்க பேசுகிறது வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம், உங்களுக்கு அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே எந்த இதில் வந்து அவங்க பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் லெவல் என்ன, அடுத்த வந்து எப்படி இருக்கிறான், அவங்களோட எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சென்ஸ் பண்ணிடலாம் இந்த சக்ராஸ்லாம் ஓப்பன் ஆகிட்டுனா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதான் நான் சொன்னேன்ல, டெஸ்ட்ராயும் இருக்கும், இது வந்து நல்லதாகவும் நடக்கும். ட்ரீம், அதாவது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்னா, ட்ரீம்ஸ் டு ரியாலிட்டி, நம்மளோட என்ன ட்ரீம் எடுக்குமோ அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேட் கான்ஷியஸ்னஸ் கொடுக்கும், விஸ்டம் கொடுக்கும். ஏன்னா கான்ஷியஸ்னஸ் வந்தாலே உங்களுக்கு வந்து விஸ்டம், நாலேஜ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா ரிசீவ் பண்ணணும், அடுத்தவங்க பேசுகிறதை வந்து கேட்கணும், நல்ல கருத்துக்களை சொல்கிறவங்க கிட்ட வந்து கேட்கணும். அவங்கள வந்து குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்ககிட்ட இருந்து லெசன்ஸே வந்து எடுக்க முடியாது, சரிங்களா? அதனால தான் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்னால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கட்டும், ஆன்மீக சம்மந்தமாக பேசுகிறவங்களா இருக்கட்டும், எனக்கு வந்து வழிபடுறதை விட, நான் இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இறையை வழிபடுறதை விட நான் வந்து முதல்ல வந்து நான் வந்து என்ன பண்ணுறதுனா கேட்க தான் செஞ்சேன். நிறைய கேட்டேன், நான் கேட்டு அதை உள்ளே போட்டு பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய கான்ஷியஸ்னஸ் வந்து, நிறைய நாலேஜ் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தது. சாமி கும்பிட்றதெல்லாம் எனக்கு வந்து அடுத்த கட்டம் தான் நான் வந்து கொண்டு வந்தேன். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி சத்சங்கம் பண்ணுறவங்களனா யாராவது பேசினா எனக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்களால நம்ம பலன் அடைஞ்சிருக்கோம், சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி, அது நல்ல யூடியூபர், இப்போ இவங்களாம் வந்து பயங்கர ஸ்பீச்சு, அப்போ அவங்களுடைய கருத்துக்களை நம்ம எடுத்து அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தி நம்மளுக்கு வரும்போது ஆமாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இவங்களாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதனால தான் யாராவது வந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் யாராவது வந்து திட்டுனாங்க அப்படின்னா எனக்கு வந்து கோபம் வரும், ரொம்ப கோபம் வரும். எதுக்கு, இவங்களால் எவ்வளோ பேர் வந்து பிரயோஜனப்படுறாங்க, என்ன மாதிரி பிரயோஜனப்படுறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. உங்களுக்கு ஏன் நீங்கள் கெடுக்குறீங்க, அவங்கள போய் எதுக்கு டார்ச்சர் குடிக்கிறீங்க? அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க, அவங்கள போய் எதுக்கு நோண்டுறீங்க? அவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் எடுக்கணும். எப்போவுமே யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ள இதை போய் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. நல்ல கருத்துக்களை யார் சொன்னாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அது வந்து இவங்க சொன்னாதான் எடுக்கணும், அவங்க சொன்னாதான் எடுக்கணும் அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த தந்த்ராவை பொறுத்தவரை இந்த இது இருக்கும் போது தான் தந்த்ரா வந்து ஈஸியாகும். ஏன் அப்படின்னா தந்த்ராவே வந்து சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸாக தான் அங்கே வரும். நீங்கள் தந்த்ராவை வந்து புக்கு படிச்சுன்னா வந்து நாலேஜ் கெயின் பண்ணவே முடியாது. எல்லாமே சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். யாரும் உங்களை பார்த்து காப்பியும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கான உணர்வு அதுதான், சரிங்களா? ஸோ சொல்ல தான் வேணும், புக்கு வேணால் இருக்கும், எல்லாமே நீங்கள் வந்து படிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் லெவலாக இருக்க அப்சர்வ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரபஞ்சம், இறை வந்து சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து காட்டும். அது மூலமாக தான் நீங்கள் வந்து தந்த்ரா பண்ண முடியும். இப்போ அத்துமீறி வந்து நான் வந்து ஒருத்தங்க இதுக்குள்ளே வந்து நான் நுழைஞ்சானே நான் கண்டுபிடிச்சிடுவேன், சரிங்களா? இப்போ அந்த தந்த்ரா அப்படிங்கிறது வந்து நீங்கள் யாருனாலும் கண்டவங்கனாலும் உள்ளே வர முடியாது, சரிங்களா? இப்போ எனக்கான ஒரு இதுனா என்னோடய ஃப்ரீக்குவென்சிக்கு அவங்கள தான் நான் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ மற்றவங்க வந்து வரணும் அப்படின்னு சொன்னாலே நான் சென்ஸ் பண்ணிடுவேன், இல்லை இது ஏதோ தப்பு இருக்குது, எனக்கு அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அந்த எனர்ஜியை வந்து எனக்கு வந்து
சென்ஸ் பண்ண தெரியும். இவங்க பேட் இன்டென்ஷனில் வராங்களா, இல்லை எதற்காண்டி வராங்க, பணத்துக்காண்டி வராங்களா, இல்லை பேர் புகழ் சம்பாதிக்கிறதுக்காண்டி வராங்களா, எந்த நோக்கத்துக்காண்டி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களே அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நான் எல்லாத்தையும் வந்து பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கா ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்களோட எனர்ஜியை வந்து என்னால் வந்து எங்கே இருந்தாலும் என்னால் வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஸோ அத்துமீறி என்னோட ஆறாக்குள்ளனா வந்து நுழையலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு காலத்தில் ஏமாந்ததெல்லாம், சரிங்களா? இப்போ வந்து அப்படிலாம் வந்து யாரும் அத்துமீறி எனக்கு வந்து, ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் போடாமல் இருந்த காலம் என்னோட ஆறாக்குள்ளே வந்து எல்லாரும். அதனால தான் நான் நிறைய வந்து செதஞ்சேன். அதை திருப்பி எடுக்கிறதுக்கே நான் பல கஷ்டங்கள் பட்டு தான் வந்து எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டுக்கு அப்புறமா திருப்பியும் வந்து, அதாவது திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சில கேரக்டர்ஸ் இருக்கும். அவங்க வந்து என்ன தான் சொன்னாலும் ரிப்பீட்டடாக அந்த செயலை தான் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே போக போக நம்மளோட வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க பழையபடியே ஏமாலியாக இருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க போல். ஸோ எனக்கு வந்து அந்த தந்திரா நீங்கள் கூட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுற திறன் எல்லாம் வரும். எப்படி இதெல்லாம்னா த்ரோட் சக்ரா தான் மெயின், வந்து த்ரோட் சக்ரா, சரிங்களா? இப்போ என்னென்னா ஒரு நீங்கள் பேசவும் செய்கிறீங்க, லிசனும் பண்ணுறீங்க. ஸோ நாலேஜ் கிடைக்கிதுன்னு சொல்லியாச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணுவீங்க. இதுதான் வந்து டிவைன் மேஸ்குலின்கிட்ட வந்து இவங்களுக்கு வந்து அந்த த்ரோட் சக்ரா ஃபுல்லி ஓப்பனாக இருக்காத மெயின் ரீசன் என்னென்னா, அவங்க ஃபீலிங்ஸை வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாமினேட் கேரக்டரே அவங்ககிட்ட இருக்கும். நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். நீங்கள் நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்தாலே சரியும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, பெண்கள்லாம் நீ சலச்சலன்னு பேசிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா மோஸ்ட்லி ஆண்கள் வந்து பெண்களை வந்து அப்படி ஒரு முத்திரை குத்தியே தான் வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க த்ரோட் சக்ரா வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க கேட்குறதுக்கு அவங்களுக்கான ஒரு இது இல்லை. ஸோ அவங்க வந்து பெண்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி, இல்லை நான் சொல்கிறதான்னு கேட்கணும், இப்படியே தான் அவங்க காலகாலமாக இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால தான் இந்த த்ரோட் சக்ரா க்ளோஸ்டு இருக்கிறதுனால தான், இந்த ஹேபிட் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து பெண்கள் பேசினாலே ஏதோ ஒன்று, என்ன பேசுகிறா இவ சலச்சலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கத்தாளமாக நினைக்கிறது. என்ன வந்து சொல்லிட போகிறா, இவளுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நான் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே இவங்க போகும்போது இவங்க த்ரோட் சக்ரா வந்து க்ளோஸ்ட் ஆகிடும். க்ளோஸ்ட் ஆச்சு அப்படின்னா தான் இந்த ஹேபிட் அவங்களுக்கு இருக்கும், சரிங்களா? எப்போ வந்து நீங்கள் இப்போ அந்த த்ரோட் சக்ரா ஓப்பன் இருக்கிறவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. இப்போ நானாக வந்து இன்னொருத்தங்க ஃபீலிங்ஸை அப்படியே அது எந்த விதமான ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி என்னால் வந்து அதை வந்து எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா த்ரோட் சக்ரா ஓப்பன் ஆகினதுனால. ஆனால் மேஸ்குலின் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க ஃபெமினைன் வந்து கஷ்டப்படுறது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. அது வந்து அதனால தான் அவங்க பேசவே மாட்டுக்காங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்க ஃபீலிங்ஸை முதல்ல மறைச்சிக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறதா இவாள் கேட்கணும், இவா சொல்லி நான் என்ன கேட்குறது, நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் தான் நல்லா பேசுகிறேன்னு, நான் தான் பேசுகிறது தான் அவங்க வந்து த்ரோட் சக்ரா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது, சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறத நீ கேளு, அப்படி இல்லை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்கனாலே என்னென்னா அவங்க வந்து த்ரோட் சக்ரா க்ளோஸில் தான் இருக்குது. ஏன்னா ஃபெமினைன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸை தான் அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு த்ரோட் சக்ரா ஓப்பன் ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபீலிங்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி நான் சொல்கிறதா நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் மேஸ்குலின் பேசவே மாட்டுக்காங்க. இதுதான் ரீசன், ஓடுற ரீசன் வந்து இதுதான், சரிங்களா? அப்போ ஏன் அப்படின்னா இவங்க வந்து ட்ரூ செல்ஃபை வந்து இவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ட்ரூ செல்ஃபை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஒன்லி ஈகோ பேஸ்டில் தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல்பட்டுட்டு இருக்கிறனால தான் இந்த இது வருது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரூ செல்ஃபை நீங்கள் எடுத்துட்டீங்க, உங்களோட இன்னர் செல்ஃபை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து எப்படி காட்டும்னா ரீடிங்காக காட்டும், ரைட்டிங்காக காட்டும், அதுக்கப்புறம் மியூசிக். எனக்கு வந்து இது எல்லாமே உண்டு, சரிங்களா? இப்போ நான் ரைட்டிங் அப்படின்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப ஒரு ஆத்திரமான ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நான் என்னோடய ஃபீலிங்ஸை ஃபுல்லும் நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதிடுவேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வரும். ஏன் அப்படின்னா அந்த த்ரோட் சக்ராஸினுடைய
அந்த ஓப்பன் தான் சரிங்களா. அந்த த்ரோட் ஓப்பன் அப்படின்னு இருக்கிறதுனால என்னோட எழுத்து வந்து ரொம்ப வீரியமிக்கதாக வரும். அது எப்படி வருதுன்னே தெரியாது. ஒரு ஒரு அப்படியே வரும். எனக்கே நான் திருப்பி நானே படித்து பார்ப்பேன். என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக வருது அப்படின்னா, ஏன் அப்படின்னா அந்த அந்த த்ரோட் அது எப்போதுமே கிடைக்காது. ரொம்ப ஒரு இதாக இருக்கும்போது ஸோ நான் வந்து என்னென்னா உண்மையை பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல என்ன சொல்லுவான். அப்போ அதுவுமே நான் பாட்டு போடுவேன். என்ன 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 இந்த ஏஜில் வந்து லவ் சாங்னா நீங்கள் வந்து ரொம்ப போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸு. ஓ இவ இப்படிப்பட்டவா. இது வந்து சோல் பயணம். ஸோ சோலுக்கு வந்து ஏஜ் கிடையாது உங்களுக்கு சரிங்களா. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஏஜ் அப்படிங்கிறது வெளி லுக்கை தான் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ளே அவங்க எவ்வளோத்துக்கு அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் இப்படி சொல்லியே என்ன பண்ணுவாங்களே, நம்மளை வந்து அந்த த்ரோட்டை வந்து க்ளோஸ் பண்ண வைப்பாங்க சரிங்களா. அந்த த்ரோட் சக்கரா வந்து அவங்களுக்கு மெயின் என்னென்னா அந்த த்ரோட்டை நெரிக்கணும். நம்ம த்ரோட்டை வந்து நெரிச்சிடணும். எப்படியாவது நெரிச்சிட்டோம்னா இது எல்லாமே போயிட்டுனா உங்களுக்கு செயல்படவே முடியாதுங்க. நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் எடுக்க முடியாது நீங்கள் சரிங்களா. உங்களோட இதை நீங்கள் பேச முடியாது. நீங்கள் இப்போ நான் வந்து மியூசிக் நான் கவலைப்பட மாட்டேன். நான் வந்து மீம்ஸ் போடுவேன். நான் இது வரைக்கும் 5 to 6 years 7 years ஆச்சு. யார் சொன்னாலும் நான் வந்து கேட்க மாட்டேன். நான் போடுவேன்னா நான் வந்து போடுவேன். அவ்வளோதான். நான் உண்மை பேசுவேன். நீ பேசுறியா, என்னை அசிங்கமாக பேசுறியா பேசிக்கோ, என்னை எப்படி சொல்லுவியா பேசிக்கோ, எனக்கு தெரியும் சரிங்களா. ஆனால் இவங்க வந்து விடாமல் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் நினைப்பேன், நீ என்ன என்னையே ஜட்ஜ் பண்ணுறது, எனக்கு தெரியும். இது வந்து ஸ்டார்டிங் வந்து இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். நீ உண்மையை நீ பேசிட்ட அப்படின்னு சொன்னால் நீ செத்த. அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ரா உண்மை அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்க மாட்டாங்கங்க. இதுதான் வந்து ரியல். நீ நேர்மையாக இருந்தால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீ உண்மையை சொன்னால் யாருமே இந்த உலகத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. இவன் எப்படி வித்தியாசமாக இருக்கிறான், இவன் எப்படி வித்தியாசமாக இருக்கிறான், ஓ அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 10 கதை அதுக்கு வந்து திரிக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த உண்மைக்கான வேல்யூ பவர் வந்து கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சேனலிங் வரும். அந்த த்ரோட் சக்கரா வந்து நீங்கள் அது எவ்வளோ அடிபட்டாலும் நீங்கள் அந்த ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் மாறாமல் இருக்க உங்களுடைய பவர் வந்து பயங்கரமாக கூடும். பவர் கூடும் போது நீங்கள் என்ன தாட்ஸ் எடுக்கிறீங்களோ உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப இதுதான் இதோட முக்கியமான ஒரு இது என்னென்னா, நீங்கள் என்ன ட்ரீம் எடுக்கிறீங்களோ அந்த ட்ரீமை வந்து நீங்கள் வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும். எப்போது அப்படின்னா த்ரோட் சக்கரா உண்மையை நீங்கள் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் உங்களோட உண்மையை நீங்கள் வந்து சொல்லும் போது நீங்கள் என்னெல்லாம் ட்ரீம் எடுக்கிறீங்களோ அது ஃபுல்லுமே செயல்படுத்துறதுக்கான பவர்ஸ் வந்து இந்த த்ரோட் சக்கராவில் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா உடனே எழுதிடுவேன், இல்லை பாட்டு போடுவேன். என் பாட்டு போடுவேன். ரொம்ப யாராவது என்னை டார்ச்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு தக்க நான் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் காட்டுவேன். என்னென்ன எனக்கான எக்ஸ்ப்ரெஷனை வந்து நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா வெளியே வந்து காட்டுவேன். ஏன் அப்படின்னா உண்மை. ஆமாம், எதுக்கு நடிக்கணும், நான் எப்போதுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐயோ நான் கோபமே படமாட்டேன்ப்பா. நான் வந்து அதுக்குன்னு வந்து நான் கோபப்படுவேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள வந்து அதுதான் இதில் உள்ள த்ரோட்டில் உள்ள இம்பார்ட்டன்ஸ். அதாவது உன் கோபத்தை க்ரியேட்டிவாக நீ வந்து எப்படி பண்ணுற, ஒரு ஜோக்காக நீ வந்து எப்படி கன்வே பண்ணுற அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 2 விதத்தை வந்து ஃபாலோ பண்ணேன். என்னோடய க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா சில நேரங்கள் ரொம்ப உச்ச கோபம் இருந்தால் தான் நான் வந்து எழுத்தில் வந்து எழுதுவேன். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஜாலியாக. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுக்காண்டி நம்ம ஏன் கோவப்படுவானு சொல்ல, அதாவது இவங்களை நினச்சி நம்ம எதுக்கு நம்மளோட இதை வந்து இது பண்ணலாம். ஏன்னா இவங்க ட்ரிகர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது நம்ம போகக்கூடாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், அதனால் எனக்கு அப்படி ஒரு இது வந்து டக்குன்னு எனக்கு வந்து வரும். நான் என்ன வந்து தாட்ஸ் எடுக்கணும் அதுக்கு தக்கன எனக்கு மீம்ஸாக இருக்கட்டும் ஜாலியாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று வந்துடும், நான் பாட்டு போடுறேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து அது வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா உனக்கு சொல்கிறதையும் வந்து நான் வந்து ரொம்ப காட்டமாக சொன்னேன் அப்படின்னா பயங்கரமாக சொல்லி போடுவேன் நான். ஸோ அது அப்போ எல்லாம் மீறி போகக்கூடாது சரிங்களா. வார்த்தைகள் வந்து அசிங்கமாக போகக்கூடாது. அது அப்போ எனக்கு த்ரோட் சக்கரா ஓப்பன் ஆகினதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சரிங்களா. கோபமே வராதுங்கிறதும் கிடையாது. கோபம் வந்து அதை நீ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அப்படிங்கிறதுலையும் இருக்குது சரிங்களா. அது அந்த நடுநிலை உன்னுடைய நிலை வந்து தடுமாறாமல் என்னைக்கு இருக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு வந்து த்ரோட் சக்கரா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா. ஸோ அதான் சொல்கிறேன்ல, பயமே இருக்காது. ஏன்னா நான் உண்மையை பேசுகிறேன். உண்மையை பேசுகிறவங்க நீங்கள் 1000 பேர் இருந்து என்ன சொன்னாங்க, எனக்கெல்லாம் பயமே கிடையாது. நான் உண்மையை தானே சொல்கிறேன், நான் பொய் சொல்லலையே அப்படிங்கிற
அது வந்து பயங்கர கெத்து வரும். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அந்த உண்மை பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஆனந்தம் வந்து தெரியும். அதாவது மனசாட்சி வந்து அவங்களுக்கு குத்தும்ல, மற்றவங்களுக்கு பொய் பேசிட்டு பொய் சொல்கிறோமேன்னு அது மனசாட்சி உள்ளேருந்து குத்திக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு உண்மையை சொல்லி விட்டுட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம். அதான் ப்ளிஸ் மூமெண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வந்து உங்கள் லவ்வை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். டிவைன் மேஸ்குலின் வந்து பண்ணவே மாட்டாங்க இதை. சரிங்களா? அதுதான் அவங்க பிரச்சனையே. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட ஹிடன் டேலண்ட் வந்து வெளியே வரும். நீங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் உங்களோட டேலண்ட் வந்து வெளியே வரும். டெலிபதிகள் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகும் இந்த த்ரோட் சக்கரா ஓப்பன் ஆச்சுன்னா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் லெவலும் சோல் லெவலும் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். மைண்ட் லெவல் கனெக்ட் ஆகும்போது என்ன அப்படின்னா, இந்த டெலிபதியிலே நிறைய இருக்குது. டெலிபதி ட்ரீம் இருக்குது, டெலிபதி செக்ஸ் இருக்குது, டெலிபதி சேனலிங் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு வந்து கை கூடும் இந்த த்ரோட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால். சேனலிங்கிறது ஹையர் டைமென்ஷன்லேருந்து டேரெக்டாக அது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். ஸோ ஆமாம், அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எமோஷ்னலாக ஏதாவது வந்து இப்போ மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ த்ரோட் சக்கரா ஓப்பனாக இருக்கிறவங்க அவங்களுடைய கஷ்டத்தையும் வந்து இவங்க வந்து புரிஞ்சுற திறமை வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகே, இவங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனாலே மோஸ்ட்லி கருணை வந்துடும். சரிங்களா? ஸோ கண்டமானிக்கு ரூமர்ஸ் பேச மாட்டாங்க. தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு அடுத்தவனை பற்றி இப்படி அப்படி அவன் இப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் ஃபுல்லுமே சேனல்ஸ் ஃபுல்லும் இதாக தான் நடந்துகிட்டு இருக்கு. உட்காந்து 3-4 பேர் கும்பலாக உட்காந்துக்கிட்டு எதுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது எல்லாம் பணம் தான். அந்த மாதிரி ரூமர்ஸ். அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலில் வந்து இந்த ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்பிரிச்சுவலில் போய் ரிசீவ் அதான் சொல்லாங்க. நான் அதாவது கேட்குறதுக்குடைய திறமை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ அப்சர்வ் பண்ணி இந்த நாலேஜை வந்து வளர்த்துக்குவோம். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவிலாம் வந்து அப்புறம் பார்க்க பிடிக்காது. அதுக்கு முன்னாடி இந்த நாடகம் பார்த்துட்டு குப்பை மாதிரி கடந்துட்டு இருந்திருப்போம். அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்புறம் நான் படமும் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே விட்டேன் நான். ஏதாவது பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது எனக்கு. அப்போ தான் இப்போலாம் யோசிப்பேன், எதுக்கு இந்த நாடகத்தெலாம் நம்ம பார்த்துட்டு கிடந்தோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு காலகட்டம் வரும்போது டோட்டலாக எல்லாத்தையுமே விட்டுட்டேன். நியூஸ் கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா இவங்க பண்ணுற இதை பார்த்துட்டு நம்மளுக்கு இரிட்டேட்டாக தெரியும். ஏன்னா தெரியும்ல நம்மளுக்கு. ஸோ எதுக்கு வந்து இப்படி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு கோபம் வருது. ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது. ஸோ பெட்டர் நம்ம ஃபுல்லுமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஏதாவது நாடகம் இதெல்லாமே வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி நம்மளை மூளையே வந்து செதைச்சிரும். நம்மளை அறிவே வந்து மழுங்கடிக்க செய்கிறது தான் வந்து சோஷியல் மீடியாவே இருக்குது. மோஸ்ட்லி வந்து டிவி சேனல்ஸாக இருக்கட்டும், நாடகங்கள்லாம் நீங்கள் பாருங்களேன், ஐயோ அப்பா அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அடுத்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இது எப்படின்னா கிளென்ஸ் ஆகும் இந்த சக்ராஸ். எல்லா சக்ராஸையும் பொறுத்தவரை கிளென்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ வந்து இது என்ன பண்ணால் சில நேரத்துக்கு வந்து சிலவங்களுக்கு வந்து த்ரோட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்புறம் டீத்தில் வந்து அதோட ரிஃப்ளெக்ட் வந்து காட்டும். ஏன் அப்படின்னா டீத் கேவிட்டி இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவிட்டி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அவங்களுடைய கேர் எடுத்துக்கணும். அவங்களே அவங்க வந்து தாழ்த்திப்பாங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்து பேடு, நான் வந்து என்னை அவங்களே சிலவங்க திட்டிப்பாங்க. ஐயோ புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்கள குழியை தோண்டி அவங்க ட்ராப்புக்குள்ளே போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து த்ரோட் வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீலிங் வந்துடும். ஹீலிங் எப்படி வரும் அப்படின்னா, மற்றவங்க நான் சொன்னல எமோஷ்னலை வந்து நீங்கள் சென்ஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட வந்து ஒரு குட் எனர்ஜி பேட் எனர்ஜி வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சலாம். பேட் எனர்ஜி கிட்டேக்கு வந்தால் நீங்கள் உடனே கண்டுபிடிச்சலாம். எனக்கெலாம் எங்கே இருந்தாலும் அவங்களோட பேட் வைப்ரேஷன்ஸ் வந்தால் நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் நான். பட் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. நம்ம மைண்டை நம்மளோட பாதை இருக்குதுல்ல. ஸோ நம்ம வந்து கேஷுவலாக இருந்துடணும். நம்ம எப்போதுமே வந்து ஒரு சித்தியோ உங்களுக்கு வந்து ஏதோ நான் நேற்று சொன்னதான், என்ன கிடச்சாலும் சரி அது பின்னாடியே போகக்கூடாது. எனக்கு வந்து மைண்ட் ரீட் டெக்னிக் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே பொழுதுனிக்கும் வந்து பண்ணினீங்கன்னா நீங்கள் அதை விட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியாது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஏதோ ஒன்று கடவுள் ஒன்று கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் போகிறதுக்கு தான் நான் ஆசைப்படணும் ஒழிஞ்சு இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக முடியாது. ஸோ சித்தி அதெல்லாம் கிடைக்கிறது, கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ கடவுள் கொடுக்குறாரு அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போனால் தான் மேலே வந்து வளர முடியும். சரிங்களா? அப்புறம் ஒருத்தங்க செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுவும் வந்து நான் ஒரு புக்கு ஃபஸ்ட்டு ஒரு புக்கு ஒன்று படித்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த புக்கை தேடின எனக்கு கிடைக்கல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நான் சும்மா இப்படி தான் பண்ணுவேன். அவங்க நல்லா எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப நாளாகவே இந்த செல்ஃப் லவ் பற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஆனால் ஒரு தெளிவு வந்து அது படிக்கும் போது நான் அவ்வளோவா எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடச்சி நம்மளுக்கு வந்து வரும்போது என்ன அப்படின்னா, செல்ஃப் லவ். என்னை பொறுத்தவரை செல்ஃப் லவ் அப்படிங்கிறது அவுட்டில் வந்து நீ டெக்கரேட் பண்ணி உன்னையே நான் வந்து அழகாக காட்டிக்கிறது வந்து செல்ஃப் லவ். எனக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன், அது கிடையாது. உனக்கு எது பிடிக்குதோ, எதை நீ வந்து ரசித்து செய்கிறியோ, எது கிடைச்சா உனக்கு ஆனந்தம் கிடைக்குதோ, அதுதான் உனக்கு வந்து செல்ஃப் லவ். இப்போதைக்குள்ள பார்வை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து ஏதாவது இப்போ கொடுக்குறதுல சிலவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அது சரிங்களா? சிலவங்களுக்கு யாருக்காவது கொடுத்து உதவுனா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிறருக்காண்டி வேண்டுனா வந்து ஹாப்பியாக இருக்கும். எனக்கெலாம் அப்படி தான். ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுட்டு எப்போதுமே ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்காண்டி ஒரு வேண்டுதல் வச்சா அது ஒரு சந்தோஷமாக இருப்பேன் நான். அது அப்படியே ஒரு பிளிஸ் மூமெண்ட் கிடைக்கும். அது தெரியும். அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கட்டத்துக்கு வந்து போகும்போது என்ன அப்படின்னா, இது பல பேருக்கு வந்து புரியாது. உடனே என்ன சொல்லுவாங்க, அப்போ எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்காக வந்து தோணும் இந்த தந்திராவை பொறுத்தவரை. ஸோ அது வந்து அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறையா வந்து நடக்கும், கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதுபடி வந்து நம்ம வந்து சுயநலம் இல்லாமல் நம்ம பண்ணும் போது அது ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தை வந்து அப்போ நம்மளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் இருக்கும்போது, அந்த தாய்க்கு தான் வந்து சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம அதாவது அந்த 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 நேரத்தில் வந்து அந்த தாய்மை அடைஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து எந்த ஒரு செயலையும் ஒரு பிறர் ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் உருவாக்கும் போது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அழிக்கும் போது வந்து கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது வந்து கஷ்டம். அதனால தான் நான் சொன்னேன், எப்போவும் அதை வந்து லாஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னால், உச்சத்துக்கு போகும்போது தான் அழிக்கிற திறன் இருக்கும். அந்த அழிக்கிற திறனை நீங்கள் வந்து ஸ்டார்டிங் கையில் எடுத்துட்டிங்கன்னா உருவாக்குற திறன் வந்து உங்களுக்கு இருக்காது. இதை தான் நான் திருப்பி நான் சொல்கிறது. ஸோ அழிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். உங்களால் உருவாக்க முடியுமான்னு வந்து பாருங்கள். உருவாக்க முடியலன்னா நீங்கள் ஃபெயில்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஒரு நாள் உருவாக்க முடியலை அப்படின்னு சொன்னால் நீ வேஸ்ட்டு, அவ்வளோதான். நீ வாழ்க்கையில் வந்து எதையுமே நீ வந்து சாதிக்கிறதுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ தந்திரா அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப புனிதமானது. பல பேர் வந்து கொச்சப்படுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வச்சு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் வந்து அதோட இது வந்து தெரியும். ஓகேயா? வேறு என்ன கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க கேட்டு போய் சொன்னேன். இந்த காதில் வந்து இது வர்றது வந்து நீங்கள் பாருங்கள் கொஞ்சம். அது எப்படி அப்படின்னு சொன்னால், அதான் சொல்கிறேன், இந்த கெட்ட சில இதுவும் வந்து அஃபெக்ட் ஆகும். நான் வந்து அதனால தான் நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது நின்றும், ஸ்டாப் ஆயிரும். உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது ப்ரொடெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். தேங்க்யூ.